வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு பூச்சி விரட்டி செய்யறத பத்தி பார்ப்போங்க. இந்த பூச்சி விரட்டி வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா, வெள்ளை பூச்சிகள் வந்து நம்ம செடியில படறது இல்லையா, அதுக்கு வந்து 95% வரைக்கும் இது வந்து நல்லா நமக்கு கேட்குங்க. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து வேப்பெண்ணெய். வேப்பெண்ணெய் உங்களுக்கு இப்போ மளிகை கடையிலேருந்து மெடிக்கல் ஷாப்லேருந்து எல்லா பக்கமும் கிடைக்குது. இப்போ இந்த வேப்பெண்ணெய் வாங்கிக்கிங்க. இது இந்த கம்பெனி தான் வாங்கணுங்கிறது இல்லை, பொதுவாக வேப்பெண்ணெய் வேணும். எனக்கு இது கிடைச்சதுனால நான் இது வாங்கியிருக்கேன். இப்போ வேப்பெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் காதி சோப் கிடைச்சதுன்னா நீங்கள் காதி சோப் வாங்கிக்கலாம், அது பெட்டர். அது எனக்கு கிடைக்கல, அதனால வந்து நான் இந்த நம்ம விளக்கு கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த சோப் வந்து கொஞ்சம் கெமிக்கல் கம்மியாக இருக்கும். நம்ம வந்து காதி சோப் கிடைக்காத பட்சத்தில் அதை எடுத்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த வேப்ப எண்ணெய் வந்து நல்லா கரைஞ்சி செடியில் ஒட்டணுங்கிறதுக்காக. இந்த வேப்ப எண்ணெய் வந்து 1 லிட்டருக்கு 10 ml வேப்பெண்ணெய் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப் இருந்ததுன்னா அதில் கூட எடுத்துக்கோங்க, இல்லை ஓரளவுக்கு உங்களுக்கு அளந்து ஊற்ற தெரியும்னா நீங்கள் அளந்து ஊற்றிக்கோங்க. அதிகமாக போயிட வேண்டாங்க, ஏன்னா அதிகமாக போணுச்சுன்னா செடி வந்து கருகி போயிடும். அதனால வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. 10 ml எடுத்து நல்லா அதை வந்து சோப்போட கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தண்ணி கலந்துக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயும் சோப்பும் நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் 1 லிட்டருக்கு 10 ml கலந்து நீங்கள் செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இப்போ ஸ்ப்ரே பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ப்ரேயர் வந்து நிறைய கடையில் கிடைக்குது. உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு பாட்டில் வாங்கி நீங்கள் அதில் வந்து நம்ம கலந்து வச்ச கலவையை வந்து இப்போ வந்து நான் 2 லிட்டர் தண்ணிக்கு 20 ml போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். இதை வந்து நீங்கள் அந்த பூச்சி இருக்க இடத்துல அடிச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் தெரியும். இப்போ பாருங்கள், இந்த செடியில் உங்களுக்கு பூச்சி இருக்குது, வெள்ளைப்பூச்சி. இது வந்து கீரை செடி, மணத்தக்காளி கீரை செடி. இதில் வந்து பாருங்கள், இந்த பூச்சி வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா, இருக்குது. இதில் நீங்கள் அடிச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து போயிடுது. இது வந்து நீங்கள் பூச்சி இருக்கும்போது 4 நாள் ஒரு தடவை இந்த மருந்தை வந்து ஆரம்பத்தில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பூச்சியெல்லாம் உங்களுக்கு கட்டுப்பட்டுரும் 2-3 தடவையிலேயே. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாரம் ஒரு தடவை இது வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும். இது நல்ல ரிசல்ட் இருக்குங்க. பாருங்கள், அந்த பூச்சி வந்து கீழே விழுகிற அளவுக்கு நல்லா ஹெவியாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அப்போ வந்து இந்த வேப்பெண்ணெய் வந்து அந்த செடியில் ஒட்டிக்கும். மறுபடியும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதிகமாக பூச்சி இதாகாது. நல்லா வந்து மறுபடியும் செடி வந்து நல்லா தளைஞ்சு வரக்க ஆரம்பிச்சிடும். அந்த பூச்சி இருக்க இடத்துல நல்லா ஸ்ப்ரே பண்ணி அடித்து அது கீழே விழுந்துடணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஹெவியாக அடிச்சு விடுங்க. இது வந்து நான் சோதனை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.